ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் ஏப்ரல் 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெற இருக்கும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டு தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன. 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30ஆம் தேதி தொடங்கியுள்ளது. விடுமுறை நாட்களை தவிர்த்து ஏப்ரல் 6 வரை மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய 4 நாட்கள் உள்ளதால் வேட்பாளர்கள் மும்முரமாக வேட்புமனு தாக்கல் செய்வதிலும் தொகுதி பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். ஏப்ரல் 7 அன்று வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். ஏப்ரல் 9 வரை வேட்புமனுக்களை திரும்ப பெறலாம். இந்த சூழலில் திருவிக நகர் தொகுதியில் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி சார்பில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிடுகிறார். கடந்த 2024ஆம் ஆண்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில முன்னாள் தலைவர் கே ஆம்ஸ்ட்ராங் சாய்க்கப்பட்டார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கணவரின் மறைவுக்கு பிறகு பிஎஸ்பியிலிருந்து வெளியேறிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் 2025 ஜூலை மாதம் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் என்ற புதிய கட்சியை தொடங்கினார். இந்த நிலையில் தற்போது அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்து இரட்டை இலை சின்னத்தில் திருவிக நகர் தொகுதியில் களம் இறங்கியுள்ளார். இதே தொகுதியில் டிஎம்கே சார்பில் KS ரவிச்சந்திரன் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் திருவிக நகரில் போட்டியிடும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் எச்சரித்துள்ளார். தனியார் நிகழ்ச்சியில் நடைபெற்ற காணொலி உரையாடலில் திருமாவளவன் இதுகுறித்து பேசியுள்ளார். அதிமுக கூட்டணியில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கிற்கு பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் திருவிக நகரில் அதிமுக வாய்ப்பு கொடுத்துள்ளது வரவேற்கத்தக்கது. பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் தேர்தலில் போட்டியிடுவது நல்ல முடிவுதான். ஆனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து உள்ளது. எனவே திருவிக நகரில் போட்டியிடும் அவருக்கு பாதுகாப்பு தர வேண்டியது போலீசாரின் கடமை என வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் தொடர்பான வழக்கு தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய நிலையில் தற்போது அவரது மனைவியின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக திருமாவளவன் எச்சரித்திருப்பது தேர்தல் களத்தில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.